அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 8 ஜூலை 9ஆம் தேதி அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு பார்ட்டா என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், மரியா கிளீட் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்ன இழப்பீடு அரசு தரப்புல இருந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு தர போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞரை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வீட்டு மனை கொடுத்திருக்கோம், இது போக அந்த பையனுக்கு வேலை கொடுத்திருக்கோம், அதாவது அஜித் குமாருடைய தம்பி நவீன்குமாருக்கு வேலை கொடுத்திருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நீதிபதிகள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, பணமா எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, நீங்க பொருளா கொடுத்தது வேலை கொடுத்ததெல்லாம் வேற, பணமா எவ்வளவு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேட்டாங்க. அதுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நீதிபதிகள், இந்த 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கட்சியிலேருந்து, அதாவது திமுக கட்சியிலேருந்து கொடுத்திருக்கீங்க, அரசு தரப்புல இருந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்றாங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்த நபர் அங்க இருக்கக்கூடிய சேங்கை மாறனை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம்ல, அவரு கொடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த 5 லட்சம் ரூபாயை நாங்க காம்பன்சேஷனா எடுத்துக்க முடியாது, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ கேட்டாங்க. அப்போ அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா, இதை யோசிக்க, ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளவு இழப்பீடு கொடுப்போம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அரசு தரப்புல இருந்து 2 வாரம் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ 2 வாரம் கழிச்சு இப்போ இந்த வழக்கு விசாரணை திரும்ப நடந்தப்போ இந்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இடைக்கால நிவாரணமா இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அரசு தரப்புல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. பாருங்களேன், ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு நீதிமன்றம் தலையிட்டு தான் இந்த திமுக அரசு கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு 25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது திமுக காரங்களுக்கு ஒரு காசாங்க. ஒரு டீ குடிக்கிற செலவு அதை விட கம்மியா தான் இருக்கும். ஒரு மினிஸ்டர் போறாரு, ஒரு நாள் சும்மா ஒரு இடத்த தங்குறாரு அப்படின்னா 25 லட்சம் ரூபாங்கிறது அவங்களுக்கு அசால்ட்டா செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு இவங்க 2 வாரம் டைம் கேட்டு நீதிபதிகள் 2 வாரம் கழிச்சு 25 லட்சம் ரூபாய் நீங்க இடைக்காலமா கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுதான் இவங்க கிட்ட இருந்து இந்த 25 லட்சம் ரூபாயை வாங்குற மாதிரி இருந்திருக்கு. ஆனா அந்த அஜித் குமார் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, என்னால இன்னும் கூட யோசிச்சு பார்க்க முடியலங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், அவன் கையை கட்டி போட்டு அந்த கோசாலையில வச்சிருந்தப்போ மிளகா பொடியை கண்ணுல போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கண்ணுல கை நல்லா இருந்தாலும் சரி, நீங்க தண்ணியில கொண்டு போய் என்ன பண்ணாலும் சரி, அந்த நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும், யோசிச்சு கூட பார்க்க முடியல. கண்ணுல மிளகா பொடி தூங்குனா நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா இவன் கையை கட்டிட்டு அந்த மிளகா பொடியை போட்டிருக்காங்க. அவன் துடிச்சிருக்கான், தண்ணி வேணும் அப்படின்னு கத்திருக்கான். சரி, ஒரு தண்ணியாவது ஊத்தி அவனுக்கு இது பண்ணு, ஆசுவாசப்படுத்தி விடுவோம், ஏதாவது பண்ணும் அப்படின்னு இல்லாம அவன் கத்துறான், கதறான். அந்த தண்ணியில மிளகா பொடி கூப்பிட்டு தண்ணியாடா கேட்கிறேன்னு வாயில போட்ட அந்த கொடுமை இருக்குல்ல, அந்த கொடுமைக்காக எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி இங்க ஈடாகவே ஆகாதுங்க. இந்த விஷயத்த இந்த அஜித் குமார் இந்த மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு மரணம் இனிமே தமிழ்நாட்டுல எப்பொழுதும் நடக்காத மாதிரி தண்டனை அப்படிங்கிறத அந்த செஞ்ச அந்த காவலர்களுக்கும் அதுக்கு உத்தரவு போட்ட அந்த அதிகாரிகளுக்கும் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். இதை தாண்டி சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எந்த இடத்துக்கு அந்த விசாரணை நகர்ந்து வந்திருக்கு அப்படின்னா, அஜித் குமார் அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோசாலையில இறந்து போயிட்டான்ல, இறந்து போன உடனே அவனை ஆட்டோவில் வச்சு எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, திருபுவனத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்க போன உடனே மருத்துவர் செக் பண்ணி பார்த்துட்டு இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இத அவங்க நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க. இத மாதிரி அதாவது அந்த அஜித் குமாரை செக் பண்ணி பார்த்தாங்கல்ல, அந்த டாக்டரே நீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க. சோ அந்த விசாரணை எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு சிபிஐல. அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த காவலர்கள் இருக்காங்கல்ல, அந்த காவலர்கள்னு அவங்கள சொல்லக்கூடாது, அந்த அரக்கர்கள் இருக்காங்கல்ல, அங்க அந்த அஜித் குமாரை கூப்பிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவகங்கையில் இருக்கக்கூடிய கார்த்திக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல திரும்ப கூப்பிட்டு போயிட்டு இவன் உயிரோட இருக்கானா என்னன்னு செக் பண்ண பார்த்திருக்காங்க. அங்க இருந்துதான் அதுக்கப்புறம் மதுரையில உள்ள ராஜாஜி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமா சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ராஜாஜி மருத்துவமனையில, அதாவது இங்க ரொம்ப பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால, திருபுவனம் அரசு மருத்துவமனையில பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால, ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ராஜாஜி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. பட் சிபிஐ விசாரணை இப்போ இப்படிலாம் நடந்திருக்கு. இங்க திருபுவனத்திலே இறந்து போயிட்டாப்ல, அவர் கோயிலே இறந்து போயிட்டாப்ல, அதுக்கப்புறம் அங்க அரசு மருத்துவமனை, அதுக்கப்புறம் கார்த்திக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே இருந்துதான் ராஜாஜி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் சிபிஐ விசாரணையில தெரிய அங்க
அந்த கார்த்திக் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு ஆய்வு அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. அங்க அந்த அஜித்குமாரை செக் பண்ணிருப்பாங்கல்ல ஒரு டாக்டர் வந்து அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு. சோ அவங்கிட்டையும் அந்த டாக்டர் கிட்டையும் எப்படி அஜித்குமார் எந்த நேரத்தை கூப்பிட்டு வந்தாங்க, என்ன நிலைமையில இருந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. சோ இதுல அடுத்த கட்டமா இந்த வழக்கு நகரணும் அப்படின்னா நம்ம நிக்கிதா பேய் இருக்குல்ல, அந்த பேயை நோக்கி தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது நகரணும். அந்த பேயை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது இந்த வழக்குல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நகை காணா போச்சா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நிக்கிதா உண்மையாலும் நகை வச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்து என்ன அப்படின்னா, அந்த நிக்கிதாவை விசாரிச்சாங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிய வர போறது என்ன அப்படின்னா, யார் அந்த உயர் அதிகாரி, யாரு அழுத்தம் கொடுத்த உயர் அதிகாரி அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். சோ அதை நோக்கி இப்போ கிட்டத்தட்ட எல்லா விசாரணையும் முடிஞ்சு இறுதி கட்டத்துக்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள சிபிஐ வந்து அவங்களுடைய சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணும் அப்படிங்கிறதுனால அந்த விசாரணை எல்லாமே போயிட்டு இருக்கு. சோ அடுத்த கட்டமா சிபிஐ கையில எடுக்கணும் அப்படின்னா நிக்கிதாவை தான் எடுக்கணும். நிக்கிதாவை எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சிபிஐயால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். ஆனா தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, நிக்கிதாவை சிபிஐ எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த உயர் அதிகாரி யார் அப்படிங்கிறது தெரிய வரும். இல்ல அந்த உயர் அதிகாரிக்கு மேல தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படிங்கிறது தெரிய வரும். பட் அதுக்கெல்லாம் தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆனா இந்த வழக்குல கொடுத்தே ஆகணும். ஏன்னா சிபிஐ கையில அவ்வளவு ஆதாரம் அப்படிங்கிறது சிக்கி இருக்கு. கொடுக்கல அப்படின்னா நீதிமன்ற மூலமா சிபிஐ இதை அணுகுனாங்க அப்படின்னா அதுலயும் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய இடி அப்படிங்கிறது விழுங்க. இதுல கூடுதலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா குடும்பம் திட்டமிட்டு அரசியல் ரீதியா உதயநிதியை மேல கொண்டு வர்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரப்பூர்வமா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல திட்டிருந்தீங்க, பார்த்தேன். தப்பு கிடையாது, அது உங்களோட எண்ணம். பட் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு உடம்பு முடியாம இருக்காரு, அதுல எப்படி இப்ப அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பதவி. அந்த பதவிக்காக அரசியல் பண்ண மாட்டாங்களா? இதுக்காக கூட அரசியல் பண்ண மாட்டாங்க, இதுக்காக கூட குடும்பம் ஒரு டிராமா பண்ண மாட்டாங்க அப்படின்னா அப்புறம் உலகத்துல எதுக்காக தான் டிராமா பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டிராமா பண்ணி உதயநிதி மேல வரணுமா அப்படின்னா அப்புறம் இதுக்கு கூட அரசியல்னா அதுதாங்க. இப்படிதான் பண்ணுவாங்க. இவ்வளவு கேவலமா தான் இந்த அரசியல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த டிராமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இன்னும் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப என்ன திட்டினாலும் என்னுடைய சந்தேகத்தை நான் வலுவா சொல்லுவேன். நாளைக்கு அது உண்மை அப்படின்னு தெரிய வந்திருந்தா நீங்களே ஒத்துப்பீங்க. இப்ப அதுக்கு இன்னொரு ஆதாரமா என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியிட்டு இருக்காங்க. மருத்துவமனையில தான் இருக்காங்க, பட் வந்து நான் உடல் நலத்தோட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதை தாண்டி உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழகம், இந்த விஷயத்த எல்லாம் நான் ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்த்ததும் செம்ம காண்டுங்க. நீங்க மருத்துவமனையில இருக்கீங்க, சரி மருத்துவமனையில இருந்து நான் மக்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கட்சி விஷயம் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது உங்களுடைய கட்சி விஷயம், உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிறது உங்களோட கட்சியோட பிரச்சாரம், அதை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்க பிரச்சனையை கூட விட்டுருங்க. இவங்க ஸ்டாலின் அவர்களுடைய கையில இருக்கக்கூடிய காவல்துறையில எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நிக்கிதா விஷயத்துல உயரதிகாரிகள் யார் இருந்தாலும் சிபிஐ இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. உயரதிகாரிகள் யார் இருந்தாலும் தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு நீங்க உள்ள இருந்து பேசியிருந்தா வரவேற்கலாம். ஒரு டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஎஸ்பி வந்து ஒரு 3-4 நாளா ரொம்ப வைரல் ஆகி தமிழ்நாட்டு காவல்துறையில என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு ஓப்பனா வெளியில பேசின ஒரு டிஎஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது என்னத்துக்கு நடந்துட்டு இருக்கு? காவல்துறையில இதுல என்ன நடக்குது? சோ அதை சரி செய்வோம், காவல்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வருவோம், சுந்தரேசன் மேல தப்பு இருந்தா நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லைன்னா நாங்களே சுந்தரேசனுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தா பாராட்டலாம். எப்படியா இருந்தாலும் சுந்தரேசன் அவர்கள் நீதிமன்றத்துல போய் இந்த அரசுக்கு ஒரு பெரிய கொட்டு அப்படிங்கறத வைக்க போறாங்க. ஏன்னா தேவையே இல்லாம ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த சுந்தரேசனை இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கு இந்த காவல்துறை. இது போக கும்மிடி பூண்டியில ஒரு 10 வயசு சிறுமிய ஒரு நார்த் இந்தியாக்காரன் ஒருத்தன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு போயிட்டான். 10 நாளாச்சு, போன் நம்பர்லாம் கொடுத்து காவல்துறை தேடிட்டு இருக்கு, ஆனா கண்டுபிடிக்க முடியல. இதை பத்திலாம் ஸ்டாலின் அவர்கள் பேசல. உண்மையா பாருங்க, ஒரு உடல்நிலை சரியில்லாம நேரத்துல வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா என்ன விஷயத்த பேசுவோம்? மக்களுக்கு இந்த ஒரு முதலமைச்சரா இருந்து பேசுறோம் அப்படின்னா என்ன விஷயத்த பேசுவோம்?
மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. காவல்துறையில இந்த இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. இதை நான் மருத்துவமனையில இருந்தாலும் காவல்துறை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சு எல்லாத்தையும் சரி செய்வேன், இங்க யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு தானே பேசணும். ஆனா ஓரணியில் தமிழ்நாடு சிறப்பா போகுது, உங்களுடன் ஸ்டாலின் மண்ணா போகுது அப்படின்னு பேசுனா எவ்வளவு எரிச்சலாகும். அப்புறம் இது நாடகம்னு சொன்னா மட்டும் வந்து கீழே வந்து திட்டுறீங்க. நீங்களே புரிஞ்சுக்கிங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. பேசுவோம். இன்னும் அந்த அஜித்குமார் வழக்குல வேற ஏதாவது விஷயங்கள் வந்து தெரிய வந்தது அப்படின்னாலும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்க எனக்காக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.